ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த நாளிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற தொடர் பாடத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். வசனங்கள் சகோதரியை வாசித்து விடுவார்கள். எனவே மற்ற இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூர்ந்து கவனித்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசேஷமாக இந்த பாடங்கள் சற்று கருகலான பாடங்களாக காணப்படுகிறது. இந்த பாடங்கள் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை ஒரு சில வாதமாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தெளிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உபதேசங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு, முதலில் ஒரு உபதேசம் நமக்கு கிடைக்குமானால் அந்த உபதேசம் சரியானதாகத்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் அந்த உபதேசங்கள் சற்று மாறுபட்டு காணப்படுமாயின் நிச்சயமாக உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதாகத்தான் பார்க்குறோம். ஏன்னா சில விஷயங்களை நம்ம தொன்று நம்ம சரி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை பேசிகிட்டே இருப்போம். அப்படி பேசிகிட்டு இருக்கிறது வசனங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு மாறுபட்ட காரியங்கள் அந்த இடத்துல காணப்பட்டால் அதை நம்ம தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம் தான், நம்ம வியாக்கியானம் பண்ணுற வசனம் தான். அந்த வசனத்தை நம்ம பைபிளில் வாசிக்கிறேன். அதோடு கூட அதை திருவிலியத்துலேயும் நம்ம பொதுவாக நம்ம திருவிலிய புத்தகத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய விளக்கங்களுக்கு திருவிலிய புத்தகத்துக்கு தான் நம்ம போகிறோம். இதில் 12 நாள் எப்படி சொல்கிறார் பாருங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது இந்த கடைசி பகுதியில், அப்பொழுது அநேகர் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த வசனத்தை இன்னைக்கு பொழுதுல நிறைய பிரசங்கியார்கள் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1874க்கு பின்பு இந்த வெளிச்சங்கள் அதிகமாக அடித்து கொண்டிருக்கிறது. வெளிச்சம் அதிகமாக அடித்து கொண்டிருப்பது நிமித்தமாக அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் அப்படின்னு ரொம்ப அறிவு பெருகிடுச்சு. இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு, அது முக்கியமாக 1874க்கு பின்பு அறிவு பெருக்கி போய்விட்டது. இதுக்கு இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக நம்ம கொடுக்குறோம். இந்த வசனம் திருவிலியத்தில் எப்படி இருக்கு பாருங்க. தானியேல், நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த நூலை முத்திரையிட்டு வை. உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். நம்ம அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும்னு சொல்லக்கூடிய வசனம் அங்கே எப்படி எழுதிக்குது? கடைசியில் எப்படி முடிச்சாராவது? வீணிலே முயற்சி செய்வர். அதுக்கு முன்னாடி என்ன போட்டாரு? உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி பண்ணுவார்னு போட்டார். அப்படின்னா நம்ம பண்ணுற முயற்சி எல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்கிறாரு. 1874க்கு பின்பு அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து விட்டார்கள். அதில் இருந்து ஆண்டவர் 1874 வந்துட்டார். ராபிக்கு 1874 ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால அறிவு பெருகிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு நாம் பேசுகிறவர்களாக இருந்தாலும் 1800 நம்ம போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா 1874க்கு முந்தி தான் கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கிறது. 1874க்கு பின்பு கண்டுபிடிப்புகள் குறைவாக இருக்கிறது. 1874 எந்த விதமான கண்டுபிடிப்பும் இல்லை என்று நம்ம சர்ச் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆய்வுகளை எடுத்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பல ஆங்கிளில் நம்ம போய் தேடி பார்த்தோம்னா
அறிவு பெருகி போகும் என்று சொன்னது வீணிலே முயற்சி செய்வார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இது நிறைய டிரான்ஸ்லேஷனில் வந்து இதே மாதிரி தான் இருக்குது, நாலேஜுவல் இன்க்ரீஸ்ன்னு தான் இருக்குது. ஆனால் அங்கே கொடுக்குற எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா 1847 இருக்குது. நல்லா கவனிங்க, 1847 இருக்குது. அது வந்து தாத் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. நாலெட்ஜ் கன்னிங்லி அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், ரொம்ப படிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து அவன் இப்படி வந்து சர்க்காஸ்டிக்காக ஒரு வார்த்தை சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த சர்க்காஸ்டிக்காக சொல்கிற வார்த்தை தான் அது அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வெளிச்சம் நல்லா அடிக்குதுன்னு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணுறோம், அந்த வெளிச்சத்தை வந்து தவறாகவே புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாகவே இருக்கிறோம் என்பதைத்தான் பார்க்குறோம். 29க்கு அப்புறம் என்னன்னு சொன்னதுன்னா நிறைய பேர் 30ன்னு சொல்கிறாங்க. அது அவங்கள பொறுத்த மட்டும் கரெக்ட் தான். ஆனால் எழுதும்போது போட்டு போட மாட்டாங்க, தான் போடுவாங்க. 30 தான் எழுதணும். ஆனால் சொல்லும்போது 30ன்னு சொல்ல, அது சரியான்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அது சரியாக படலாம், ஆனால் அப்படி அல்ல என்பதாக பார்க்குறோம். எனவே இந்த அடிப்படையில் வந்து நம்ம போன வகுப்பின் தியானத்தை வந்து சுருக்கமாக நான் பார்த்து விட்டு இன்றைக்கி பாடத்துக்குள்ளாக நான் வரலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இந்த 7 சபைகள், பின்னாடி வரக்கூடிய 7 சபைகள் ஒரு எபேசு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது அப்படின்னு வந்து அனுப்புகிறாரு. அப்படி சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர்னே படிக்கிறேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சபைக்கு சொல்லுவதைன்னு தானே வந்திருக்கணும். எபேசு சபைக்கு எழுதினார்னா எபேசு சபையில் இருக்கிறவங்க தான் அதை படிப்பாங்க. எங்களையே வீட்டுக்கு லெட்ரு வந்தால் நாங்கள் தான் படிப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் பன்மையில் கொடுக்குறார். அப்படின்னா இந்த 7 சபை கடிதங்களும் 7 சபைகளுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்குறோம். அப்போது லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, எழுதும்போது காப்பி அப்படின்னு போட்டு ஒருவேளை எல்லா சபைக்கும் கொடுத்துருக்கலாம் அவரே, அல்லது அந்த சபைக்கு வர்ற கடிதத்தை என்ன பண்ணலாம், அவங்க நகல் எடுத்து மற்ற சபைகளுக்கு அனுப்பி இருக்கலாம். ஏன்னு கேட்டால் இங்கே அவர் சொல்லும்போது அவர் பின்வரக்கூடிய சபைகள் என்று சொல்லாத படிக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டணங்களில் இருக்கக்கூடிய 7 சபைக்கு அனுப்பு என்று சொல்லுவதாக பார்க்குறோம். அப்படின்னா நம்ம அதை அப்படியே டைரெக்டாக என்ன எடுக்கிறோன்னு கேட்டோம்னா அந்த 7 சபைகள் இருக்குது, 7 ஊரில் இருக்குது. பவுல் போய் நிறையா ஊரில் சபைகளை ஸ்தாபிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பேதுரு, பிலிப்பு இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, போய் சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க. அந்த ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு தான் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதங்களில் ஒரு சில கடிதங்கள் நமக்கிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு அறியாத கடிதங்கள் அநேகம் உண்டு. எனவே இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கடிதம் என்பது அங்கே இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்போ முதல் நூற்றாண்டுலேயோ 5ஆம் நூற்றாண்டுலேயோ 10ஆம் நூற்றாண்டுலேயோ ஒருத்தர் படிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த புத்தகத்தை படிக்கிறார், புத்தகம் தான் இருந்தது. 10ஆம் நூற்றாண்டுலேயோ 15ஆம் நூற்றாண்டில் படிக்கிறாருங்க போது இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ளுவார்களா அல்லது இது மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ளுவார்களா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் வந்து அதை பின்னாடி எழுதும்போது ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்போது என்ன சொல்லி முடிக்கிறாரு, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இதை வசனத்தை நாம் படிக்கிறோம். நாம் படிக்கும்போது நமக்கு காது கேட்குது. காது கேட்டதுனால நம்ம எடுத்துக்குவோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறது அப்போகாலிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க அப்போக்ரிப்பா அப்படின்னு வந்து டியூட்ரோ கேனனிக்கல் புக்ஸ் அப்படின்னு வந்து அதுக்கு சொல்லப்படுகிறது. அப்போக்ரிப்பா என்ற வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்படுது. பின்னாடி வரக்கூடிய காரியங்களை சொல்லக்கூடிய புத்தகம் இது ஒரே புத்தகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகமுமே பின்னாடி வரக்கூடிய நிகழ்வை பற்றியே தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. 70 பேரும் போய் சாத்தானை துரத்திட்டு வர்றான் 20 பேரும் போய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை 2 பேராக போய் செய்து கொண்டு வருகிறார்கள். வந்த பின்பு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்,
உமது நாமத்தினால் பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லும்போது சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போது விழுந்தானா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பின்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், சாத்தான் என்ன பண்ணுகிறான், அவர் தள்ளுகிறார் என்பதாக பார்க்கிறோம். இப்போது எல்லாமே தீர்க்க தரிசனம் தான் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். கொரிந்தியரில் கூட வந்து பவுல் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 15ஆம் அதிகாரம் 24-25 பாருங்க. அவரவர் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவர், முதற் பலனான கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் தான் 1874 வந்துட்டாரு, அப்போ அதிலிருந்து உயிர்த்தெழுதல் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை அடிப்படையில் நாம் பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கரெக்டாக 1874 வந்துட்டாரா அப்படிங்கிறதுக்கு நமக்கு கேள்வி எழுகிறது என்பதாகத்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போ முடிவு எப்போது ஏற்பட்டது? அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துணைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து கடவுளும் பிதாமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடு வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இது அக்காலத்தில் நடந்த சம்பவம் அல்ல, அது பிற்காலத்தில் நடக்க. இது அப்போகாலிப்ஸ் தான் இது. இந்த வசனம் என்னது? அது இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா? வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்குவோன்னா வெளிப்படுத்தின விசேஷம். அது பவுலுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு வெளிப்படுத்தின விசேஷம். வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்போது கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக நாம் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆயத்தை எழுத்தபடி இவ்வளமாய் அவரோடு கூட இருப்போம்னா அது பவுலுக்கு தெசலோனிக்கேயருக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அது இதுக்காக தனியாக புக்கை வச்சுட்டு இந்த புக்கில் இருக்கிறது மட்டும்தான் பின்னாடி நடக்கும், முன்னாடிலாம் ஏற்கனவே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவதற்கு ஏது ஆகாது. அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், இதில் நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. அதனால தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்குது என்று எழுதியிருக்கிறதாக பார்க்க. அப்படின்னா இது சொல்லப்பட்டது எல்லாமே எல்லாருக்கும், யாரெல்லாம் படிக்கிறாங்களோ யாரெல்லாம் படித்து கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டு தான் இருக்குது என்பதாக பார்க்குறோம். இந்த கடைசி 1874க்கு பின்பு தான் வெளிப்பாடு கிடைத்தது என்று நாம் சொல்லுவதற்கு ஏது இல்லை. ஏன்னா முதல் நூற்றாண்டு சபையிலும் திரித்துவ கொள்கை இல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நிசேயா பட்டணத்தில் சபை கூடி அவர்கள் இது ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த நிகழ்வுகள் வருதே தவிர அப்பவே அதை எதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க. முதல் நூற்றாண்டு சபையில் ஆகட்டும், அது 10ஆம் நூற்றாண்டு சபையில் ஆகட்டும், எந்த சபைகளுக்குட்பட்ட காலங்களாகட்டும், அந்தந்த சபைகளில் திரித்துவ கொள்கை இல்லாதவர்கள் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. உதாரணத்துக்கு மார்ட்டின் லூதரை நாம் எடுத்துக்கொண்டால், மார்ட்டின் லூதர் திரித்துவ கொள்கை இல்லாதவர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா முடியாது. ஆனால் நாம் திரித்துவ கொள்கை உடையவர்களையும் நாம் தூதுவர்கள் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்குமா என்றுதான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரிமானர்களே. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு இந்த தூதர்களை பற்றி அவர் பேசும்போது அவர் நம்ம படித்தோம், வெளிப்பசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம், திருவிழியத்தில் மட்டும் எடுத்து. பின்பு கடவுளுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா 7 தூதர்கள் ஒன்றாக அங்கு நின்று கொண்டு இருப்பதாக இந்த வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவர்கள் கையிலே 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. 7 சபை தூதர்கள் என்று சொல்லுகிறார், 7 எக்காலங்களுடைய தூதர்கள் என்று சொல்லுகிறார், 7 கோபகலசங்களை உடைய தூதர்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாக நம்ம அந்த வசனங்களை எடுத்து அந்த வெளிப்பசேஷத்தை நம் நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் 24 தூதர்கள் அங்கு வருவதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்பதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அந்த 2ஆம் முத்திரை உடைக்கும் போது சமுத்திரத்தின்
சமுத்திரத்திலே அந்த மலை போன்றதொன்று உழுகிறதுங்கிறாரு. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, பின்னாடி 8ஆம் அதிகாரத்திலும் அந்த 16ஆம் அதிகாரத்திலும் இச்சம்பவங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார் என்பதாக பார்க்கிறோம். எனவே இது எல்லாம் இது இந்த காலத்தில் நிறைவேறிச்சு, இது இந்த காலத்தில் நிறைவேறிச்சு, இதுக்கு அடுத்தது அதுதான், இதுக்கு அடுத்தது அதுதான் என்று நாம் சொல்லுவதற்கு அல்லது சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை என்பதாகத்தான் அந்த பார்க்கிறோம். அதனால தான் அந்த 7 நட்சத்திரங்கள் அவர் கையிலே இருந்தது என்றும் 7 நட்சத்திரங்களையும் அவர் கையிலே வைத்து கொண்டு அது யோவான் மீது வைத்தார் என்று சொல்லும்போது, அந்த யோவான் என்று சொல்வது சபையாக அங்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த யோவான் என்ற சபைக்குள்ளாக அந்த 7 தூதர்களை அந்த இடத்திலே மையப்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதாக பார்க்கிறோம். தோபித் புத்தகத்திலே படிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நன்றாக கவனியுங்கள். நான் ரஃபேல் ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வான தூதர்களுள் ஒருவர். அப்போ மாட்சிமிகு திருமுன் பணிபுரிகிற 7 தூதர்களில் ஒருவர் என்று அங்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவர் சமூகத்திலே இருக்கக்கூடிய 7 தூதர்கள் என்று அழைக்கப்படுவர்கள் தூதர்களாகவே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே நாம் புரிந்து கொண்டுகிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு கடிதம் யார் கொடுத்தார்னு பார்த்தோம்னா, அது இவர் கொடுத்தாரு அப்படின்னு கடிதம் எழுதியவரை பேசலாம், கடிதத்தை போஸ்ட்மேன் கொடுத்தார் என்று சொல்லுவதாகவும் பார்க்கலாம். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எழுதியவர் போஸ்ட்மேனா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பதாக பார்க்கிறோம். அப்படியாக இங்கு நடக்கிற நிகழ்வுகளை நாம் துல்லியமாக கணித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். அதனால தான் அவர் சீனாய் மலையில் எழுந்தருளினார், அவர் சேயீரிலிருந்து உதயமானார், பாரான் மலையிலிருந்து அவர் பிரகாசித்து 1000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமாவார் என்று அங்கு வகைப்படுத்தி காட்டுவதாக பார்க்கிறோம். அப்போ சீனாய்னா முள் நிறைந்த பகுதி, அந்த முள் நிறைந்திருந்தால் எழுந்தள்ளினார் போது முள் செடியில் தரிசனமானார், அந்த நியாயப்பிரமாண சட்டங்களை வழங்கினார், அவர்களுக்கும் நமக்கும் வழங்கினார். இரண்டாவதாக அவர் அந்த கடினமானதிலே இருந்து உதயமானார். முதல் வருகையிலே உலகத்திற்கும் அது சபையாருக்கும் இது கடினமான உபதேசம், யாரும் மேல் நிலையிருப்பான்னு சொல்கிற அதுவுக்கு அது கடினமாக இருந்தது. மூன்றாவதாக அது பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து அப்படிங்கிறாரு. அதுதான் புதிய ஏற்பாட்டு போதனைகள். இந்த புதிய ஏற்பாட்டு போதனைகள் தான் அந்த பிரகாசமாக அந்த எபிஃபானி என்று அழைக்கப்படுகிற வெளிச்சத்தை நமக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை சொன்னால் அது மிகையாகாது. அப்படிதான் என்ன பண்றாரு, அந்த ஒரு பிரகாசத்தை நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம ஒரு டாக்டரின் பேஸில் நம்ம இருக்கிறோம், நம்ம திருத்துவ கொள்கை உடையவனா நான் இருக்கேன். இப்போ திருத்துவங்கிறது பைபிளில் கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா சட்டுன்னு என்னால் ஏற்றுக்க முடியுமான்னா நிச்சயமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், அதை நியாயப்படுத்த தான் பார்ப்பேன். நீங்கள் சொல்கிறது அது கிடையாதுங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன், நான் அதை ஆர்குமெண்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வெளிச்சங்கள் எப்போதெல்லாம் நமக்கு அடிக்கிறதோ அப்போதெல்லாம் நமக்கு ஒரு புரிதலை அது உண்டாக்கும் என்பதைத்தான் என்ன பண்ணுறாரு, அந்த புதிய ஏற்பாட்டின் போதனை, இந்த 2000 ஆண்டு போதனைகளே நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். இறுதியாக அவர் பரிசுத்தவான்களோடு பிரசன்னம் ஆகும்போது தான் இந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் என்பதை நாம் துல்லியமாக நாம் வசனங்களின் வழியாக புரிந்து கொண்டவர்களாக 1874 ஆட்சி ஆரம்பிச்சாச்சு, ஜீசஸ் வந்துட்டாரு, உயிர்த்தெழுது நடந்துட்டு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் அது ஒரு டாக்டரின் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசமாகத்தான் இருக்குமே அன்றி இது வசனத்தின் வழியாக இருக்கக்கூடிய தெளிவு என்று நாம் சொல்லுவதற்கு ஏது விராது என்பதைத்தான் பார்க்கிறோம். அதனால தான் இந்த பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை அவர் பிடித்து அந்த 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், 1000 வருஷம் கட்டிகிட்டே இருக்கிறார். 1000 வருஷம் ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ ஒரு 150 வருஷம் ஆயிடுச்சு, கட்டிக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். ஆனால் வசனம் நாம் இப்படி சொல்லுவோம் என்று அறிந்துதான் அந்த வார்த்தையை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார் பார்க்கணும்னா, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்குங்கிறார். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜனங்க மோசம் போகக்கூடாது, 1000 வருஷமும் மோசம் போகக்கூடாது.
இப்போ 850 வருஷம்தான் மோசம் போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு 150 வருஷம் ஓடி போச்சுன்னா அது எப்படி நம்ம கணக்கு போட முடியும் என்பதாக வந்து பார்க்குறோம். எனவே 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிக்கவில்லை என்பதைத்தான் இதிலே நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்குறோம். எனவே அந்த வெளிப்படுத்தின விசேஷம் சில சொல்லப்பட்ட அந்த 7 சபையின் காரியங்களும் 7 சபையின் தூதர்களின் காரியங்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், யோவான் மீது 7 நட்சத்திரங்களை வைக்கிறார். அந்த 7 நட்சத்திரங்களை யோவான் மீது வைத்து என்ன சொல்லுகிறார்னு பார்த்தோம்னா, இவர்கள் அது படிங்க 33 உபாகம் 33 உபாகம் 33 மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் நம்முடைய கையில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லா பரிசுத்தவான்களும் மேலே போயிட்டாங்க நம்ம எடுத்துக்க முடியாது. பரிசுத்தவான்கள் அழைக்கப்படல அவர் கையில் இருக்கிறார்கள். ஏனால் பவுல் வந்து சீஷர்களை அந்த கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சீஷத்துவம் வாய்ந்தவர்களை துன்பப்படுத்தும் போது என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று தான் அவர் கேட்டார். அப்படின்னா எல்லாரும் அவர் கையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அதாவது கடைசி கால சபை மட்டும் போகலைன்னு சொல்லல. அன்றைக்கு பவுலும் போதனை அடைந்தார், ஸ்தேவானும் போதனை அடைந்தார், தீமோத்தேயும் போதனை அடைந்தார். இவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதான் கேட்டா ஆமாம், அவர்களுக்கெல்லாம் அப்போகாலிப்ஸ் நடந்திருக்குது. அங்க அப்போகாலிப்ஸ் வராது, கடைசி காலத்தில் தான் வரும், 1874 பின்பு தான் வரும் அப்படின்னு வந்து நம்ம ஊர்ஜிதம் செய்ய முடியாது. அவர்களுக்கு என்ன பண்ணது, அக்காலத்தில் வந்து அந்த வெளிச்சம் அங்கு காணப்பட்டது என்பதைத்தான் என்ன பண்ணுகிறோம், அந்த இடத்தில் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து இங்கு மத்தேயு 24:44 நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்னது அந்த அப்போஸ்தலருக்குத்தானே என்று நாம் சொல்லுவதற்கு ஏறுவிராது. இரண்டாவதாக உண்மையும் விவேகமுள்ள அந்த ஊழியக்காரன் யாவன்னு சொல்லுச்சுன்னா 1874 வந்து அவர் வந்துட்டாருன்னு வெளிப்படுத்தினவர் தாங்க உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன். அவர் சொல்லனே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு முன்னாடி வந்தவர்களை பற்றி நாம் வந்து ஆய்வு செய்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஜார்ஜ் ஸ்டாஸ்னு ஒருத்தர் வராரு. இப்படியாக என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட இருந்த அந்த 6 செர்மன்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து அந்த 6 வால்யூம்ஸாக மாறி இருக்குங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க நமக்கு தெரியல. நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்ளுகிறவர்கள் பல ஆங்கிளில் போய் நாம் வந்து இதை ஆய்வு செய்து பார்க்கிறவர்களாக, அதை தேடுதல் உடையவர்களாக தேடி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவ்வியினிலே முயற்சி செய்வர் என்ற வார்த்தை தான் நமக்கும் அப்ளிகபிள் ஆகும் என்பதாக அந்த இடத்துல வந்து நாம் பார்க்கிறவர்களாக கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் வந்து அந்த லூக்கா 12:41 இந்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்னு சொன்னதை எங்களுக்கு மாத்திரம் சொல்றீங்களான்னு கேட்குறாரு பேதுரு. கேட்குறார் 44 உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் நீங்கள் தான் சொல்கிறாரு. அப்போ அவர் ஜீசஸ் வந்து உண்மையுள்ள ஊழியக்காரர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது நீங்கள் தான் சொன்னது, ஜீசஸ் சொன்னது தப்புங்க, இவர் தாங்க உண்மையுள்ள ஊழியக்காரன் அவர் சொல்வதற்கு எப்படி அது நியாயப்படுத்த முடியும் என்பது தான் நம்ம அறியாத புதிராக இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இப்பகுதியை நான் திரும்பமாக மார்க் எழுதின புத்தகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்று முடிப்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இந்த வார்த்தை பேதுருவுக்கு சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை எல்லாருக்குமாகவும் சொல்லப்பட்டது என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தி கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் மத்தேயு 13:10-11 வசனங்களில் இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். ஏன் அவங்க கிட்ட எல்லாம் ஊமையா பேசுறேன்னு சீஷர்கள் வந்து கேட்குறாங்க ஜீசஸ் கிட்ட.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அறியப்பட்டதுங்க, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுங்கிறார். உங்களுக்கு அறியப்பட்டது, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது. உங்களுக்கு மட்டும்தான் ரகசியங்களை அறிகிறதற்கு. அப்ப ரகசியங்களை அறிதல் என்னது? அதுதான் வெளிச்சம் அடிக்கிறது, புரியுதுங்களா? அதுதான் எபிஃபானி, அதுதான் பிரகாசம். அது உங்களுக்கு அருளப்பட்டது அப்படிங்கும்போது அது அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் அருளப்பட்டதுன்னு நம்ம பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? உங்களுக்கு சொல்லுகிறத எல்லாருக்கும் சொல்லுங்க, விழித்திருங்கிறாரு இல்லையா? இதே பகுதியை அப்படியே மார்க்கில் படித்து பாருங்க. இது சீசர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 144 என்று அழைக்கப்படுகிற எங்கள் சபையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது மற்றவர்களுக்கு தெரியாது என்று நாம் சொல்ல முடியாது. அதாவது அடையாள பாஷையில் நம்ம சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இங்கே எப்படி எழுதுகிறாரு பாருங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் படிங்க. மார்க் 4:10. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார். அதே பகுதி தான், விதை வைக்கிற ஓமை தான். 12 மட்டும் கேட்கல, 12 கூட அவரை சூழ இருந்தவர்களும் கேட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அது மணவாட்டி சபை என்று அழைக்கப்படுகிற வகுப்பாருக்கும் அவரை சூழ இருந்த திரள் கூட்டம் என்று அழைக்கப்படுகிற வகுப்பாருக்கும் பொருந்தும் என்பதை தான் எடுக்கிறோம் நம்ம. அதெல்லாம் இல்லை பிரதர், மணவாட்டி சபையெல்லாம் அப்போ பிரதர், திரள் கூட்டம் கடைசி காலத்தில் வரக்கூடியதான் பிரதர் திரள் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லலாம் நம்ம. ஆனால் அப்படி சொல்லலை அவரு. அங்கே இருக்கக்கூடிய சீஷர்களும் அவளை சூழ இருந்தவர்களுக்கும் தான் அது வார்த்தை எங்கே உருளப்பட்டிருக்கிறது என்பதா பார்க்குறோம். 11 படிச்சிட்டிங்களா? சூழ இருந்தவர்களும் தான் இந்த உமையின் கருத்தை கேட்கிறார். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. உங்களுக்குன்னா யாரு? அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் அங்க சூழ இருந்தவர்களுக்கும் அறியப்பட்டது, கூட இருந்தவங்களுக்கு அறியப்பட்டது. அந்த உதவியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். இல்லைங்க அது அப்போஸ்தலர் மட்டும்தான், இல்லை எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. புரியுதுங்களா? 33 படிங்க. 33. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக இப்படி அநேக வசனங்களை, வார்த்தைகள் என்ன பண்றாரு? ஓமைகளாக அவரோடு கூட பேசுகிற அந்த ஓமையின் கருத்து வேறு யாருக்குமே புரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல மத்த 21ஆம் அதிகாரம் 45-46. மத்த 21:45-46. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து, தங்களை குறித்து சொல்லுகிறார், அவனுக்கு புரியுதா இல்லையா? புரியுதே கண்ட அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார். அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். அப்ப அதனால பயந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, இது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், எங்களுக்கு மட்டும்தான் புரியும், உங்களுக்கெல்லாம் புரியாது நம்ம சொல்லுவதற்கு ஏதுவில்லை என்று வார்த்தைகள் என்ன பண்ணுது? நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதாக. யாருக்கு புரியணும்னு அவர் பிரியப்படுறாரோ அவங்களுக்கு அது நிச்சயமாக புரியும் என்பதாக அந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. மற்ற ஒரு காரியமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, இந்த 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் நடு நிசியில் இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் என்று பிஹோல் தை பிரைட்க்ரூம் அப்படிங்கிறார். இதோ மணவாளன் அப்படின்னது, இதோ மணவாளன் வருகிறார்லாம் பைபிள் இல்லைங்க, அதெல்லாம் சேர்க்கப்பட்டது. இதோ மணவாளன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படி சொல்றாங்க, வியாக்கியானம் சொல்றாங்க. இதோ மணவாளன் தான் இருக்குது பைபிள்ல, இதோ மணவாளன் வருகிறார்னு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மணவாளன் வந்து விட்டாருங்கிறாரு. அப்போ அங்கே நடுநிசையில் மணவாளன்கிறாரு, இங்கே மணவாளன் வந்து விட்டாருங்கிறாரு. அப்போ என்னது? அந்த இடத்துல அந்த சொல்லுக்குரியவர் அவர் தான் நமது மூத்த சகோதரர், அவர் தான் சொன்னார், அவர் தான் வழிகாட்டினார், இதோ மணவாளன் சொன்னது அவர் தான் அப்படின்னா 5 கன்னிகள் மணவாட்டி வகுப்பார், 5 கன்னிகள் திரள் கூட்டம், 5 கன்னிகள் மேலே சென்று விடுகிறார்கள், கதவு அடைபட்டு போகிறது. அந்த 5 கன்னிகள் அப்போது போகவில்லை, அவர்கள் கடைசி காலத்தில் தான், அந்த மகா உபத்திரவ காலத்தில் தான் மேலே போவாங்க என்று
இன்றைக்கு வியாக்கியானம் சொல்லப்படுவது உண்டு என்பது இதான் வெளிச்சம் அடிக்குது. அங்கும் இங்கும் ஓடை ஆராய்ந்து அறிவி பொறிவு போன காலத்தில் இதில் 5 பேர் மணவாட்டி 5 பேர் திரள் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 25 அதிகாரம் திருவிலிய புத்தகத்தில் தலைப்பு என்ன போட்டிருக்கு பாருங்க, மணமகளின் தோழியர் உவமை. மணமகளின் தோழியர் உவமை. இதில் 5 பேர் உவமை, 5 பேர் தோழியரா 10 பேர் தோழியரா? மணமகளின் தோழியர் உவமை அப்படிங்கிறாரு. முதல் 2 வசனம் படிங்க. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை 10 பேரும் தோழியர்னு தான் அங்க சொல்லுது டிரான்ஸ்லேஷனு. 10 பேரும் தோழியர்னு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் போது இல்லை அந்த அது தப்பு. அதில் 5 பேர் அது அடையாள பாஷை, 5 பேர் சபை, 5 பேர் திரள் கூட்டம் நம்ம வியாக்கியானம் கொடுத்தோம்னா நமக்கு அறிவு பெரிய போச்சுங்கிறது தான் அர்த்தம் அந்த இடத்துல. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக வசனங்களை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தைகள், இது மேலான வார்த்தைகள், இதுக்கு மேலே பாடமே கிடையாது அப்படி நம்ம ஆணித்தரமாக பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்பதாகத்தான் அங்கு நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அங்கு சொல்லும்போது அவர் வருகை மாலையிலோ நடுராத்திரியிலோ காலையிலோன்னு சொல்லாமல் சேவல் கூவும் நேரத்திலோன்னு சொல்கிறார் இடையில. அப்போ அது மட்டும் வேற மாதிரி மாத்துறாரு. 3ஆம் ஜாமுன்னு சொல்லலை, சேவல் கூவும் நேரம் என்று பேசுவதாக பார்க்கிறோம். எனவே அவர் வருகைக்கு எப்போதுமே நாம் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், எப்போதுமே விழிப்புணர்வர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது என்பதா பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் தூங்க நேரத்தில் வருவார்ன்ட்டார். அப்போ இந்த திரள் கூட்டம் என்று அழைக்கப்படுகிற அனைத்து பேரும் தூக்கி விடுவார்கள். ஒருவேளை அங்கு சபையாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் அவர்கள் எண்ணிக்கைக்குட்பட்டவர்களாக அவர்கள் விழித்திருந்தால்தான் அவர்கள் அதில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க முடியும் என்பதாக பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே தூங்கி போனவர்கள் தான். ஸ்தேவான்லேருந்து எல்லாமே தூங்கிட்டவங்க தானே. அப்படி தான் நம்ம எடுக்க முடியும். அப்படியாக என்ன பண்ணுகிறோம், நாம் அதை இணைத்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு இங்கு முதலாவது மணவாட்டி சென்றுவிடும், அதாவது சபை சென்றுவிடும். 1874 சபை போய்விடும், போய்கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் உபத்திரவ காலத்தில் தான் இந்த திரள் கூட்டம் போகும் என்ற ஒரு கருத்து இன்றைக்கு நமக்கு அடிக்கப்பட்ட ஒரு அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்த அறிவு பெருகி போய் நாம் பேசுகிற பேச்சாக இந்த நாளிலே காணப்படலாம். ஆனால் சங்கீதம் 45 14 15 எப்படி சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். திருவள்ளி எடுத்துக்கோங்க 45 14 15 ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, சித்திர தையலாடை தெரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழியாய் கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜனில் பிரவேசிப்பார்கள். இந்த வசனத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது சித்திர தையலாடை தெரித்தவள் சபை என்று அழைக்கப்படுகிற மணவாட்டி வகுப்பார், ராஜா என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து, அங்கு ராஜ அரண்மனை அப்படிங்கிறது பரலோகம், இங்கே சித்திர தையலாடை தெரிந்தவர்கள் அழைத்து கொண்டு வரப்படுகிறார், அவள் பின்னாலே செல்லும் தோழியாக கன்னியிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்னு சொல்லும்போது அவருக்கு என்ன வியாக்கியானம் கொடுத்தாருன்னா, இப்போ ராஜா வராருங்க, ஜீசஸ் வராருங்க, சித்திரை தையலாடி தத்த மணவாட்டி வகுப்பாரை சபையை எடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே பாருங்கள் வசனம் என்ன போட்டிருக்கு, அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் இருக்குது. அவங்க கடைசி காலத்தில் தான் போக போகிறாங்க. அவங்க டாக்டரின் பேஸில் அவர் பேசுகிறார். கடைசி காலத்தில் தான் போக போகிறாங்க, அது மணமாட்டி கூட அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜநன்மைகள் பிரவேசிப்பான்னு அப்படி போட்டிருக்கே பிரதர் அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை பிரதர், அவங்கெல்லாம் பின்னாடி தான் போவாங்க. ஏன்னா காங்கிரீட்டாக அவங்க மனசில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கு திரள் கூட்டம் என்று அழைக்கப்படுறது கடைசி காலத்தில் உபத்திரவிட்டு போகிறது தான்
அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வைத்து அந்த 13, 14ஆம் வசனத்தை வைத்து மகா உபத்திரவங்களிலிருந்து மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் சொல்லும் போது அங்கே மெகா ட்ரிபுலேஷன், மச் ட்ரிபுலேஷன், அதில் வந்து 14, 22 அப்போஸ்தலர் படிக்கும்போது அங்கே வந்து அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு வந்து பவுல் சொல்கிறார். அப்போ அநேக உபத்திரவங்களும் மிகுந்த உபத்திரவமும் ரெண்டு ஒன்று தான். மச் ட்ரிபுலேஷன், மெகா ட்ரிபுலேஷன் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு அல்ல. அவங்க காலத்தில் அவங்கவுங்க காலத்துக்கு அவங்களுக்கு அது உபத்திரவம் தான். தலை போலையும் தண்டமும் தலைக்கு வந்தால் தான் தெரியும். அது கடைசி காலத்தில் தான் வரும்னு சொல்ல முடியாது. இதே பகுதியை அப்படியே திருவெழுத்து புஸ்தகத்தில் படிங்க. 45:14. பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவார்களாம். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்துடுவாள். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்துடுவாள்னு சொல்லும் போது மணவாட்டி திரள் கூட்டத்தோடு போகுமா அல்லது தனியாக போகுமா? இந்த வசனம் மணவாட்டி திரள் கூட்டத்தை பற்றி பேசுகிறதா இல்லை வேறு ஏதோ பற்றி பேசுகிறதா? அதாவது ராஜா கதை பேசுதுங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கன்னி தோழியர் புடைசூழ அந்த பலவண்ண பட்டுடுத்தி ஆடை உடுத்தியவர் அங்கு வருகிறான்னு சொல்லும்போது என்னைக்குமே கல்யாண பொண்ணு தனியாக போகாதுங்க. ஆனால் நம்ம உபதேசத்தில் என்னது, கல்யாண பொண்ணு தனியாக போகுது, கல்யாண பொண்ணு கூட போகிற தோழிமார்கள் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு எப்படி நமக்கு வெளிச்சம் அடிச்சிச்சு நம்ம சொல்ல முடியும்? பயங்கரமான வெளிச்சம் அடிச்சிச்சுங்க. 1874 எங்களுக்கு வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி பயங்கரமான சபை திரண்டு வருதுங்க. ஒரு கன்வென்ஷன் 3 நாள் வச்சா 3000 பேர் 4000 பேர் வர்றாங்க அப்படின்னா திரள் கூட்டமாக பெருங்கூட்டமா? அது திரள் கூட்டம் பெருங்கூட்டம். ஆனால் சிறுமந்தையா பெருமந்தையா? அது பெருமந்தை. அது கணக்கில் எடுக்க முடியாது என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். எனவே நான் பார்க்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம், சங்கீதம் 2, சங்கீதம் 110, வெளி 12 இந்த 4 பகுதியுமே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையை பற்றி பேசக்கூடிய சம்பவங்கள் நிறைந்தவைகளாக அந்த இடத்துல காணப்படுகிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். அதாவது சங்கீதம் 2, சங்கீதம் 110, மத்தேயு 24, வெளி 12 இந்த 4ஐயும் நம்ம ஆய்வுக்கு எடுத்து நம்ம படிச்சிட்டோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் 1874 வந்துட்டாரா இல்லையாங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்படியாக நாம் பார்க்கும்போது 1874 வந்துட்டாரு, வந்ததுனால உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு என்று சிலருடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அங்கு சொல்லும்போது ஒரு 7 சம்பவத்தை அந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று, அந்த இங்கே உட்கார்ந்து கேட்கும்போது தேவாலயத்தின் கட்டடத்தை எல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் போய் ஒலிவு மலை மேலே உட்கார்றாங்க. ஒலிவு மலை மேலே என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போய் உட்கார்றாங்க. அப்படி தான் மார்க் எழுதுகிறார். 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் 2 நாளைக்கு இல்லை மன்னிக்கவும் 13ஆம் அதிகாரம் 13:1-2 அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவரை நோக்கி போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது? போதகரே, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது? இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாருங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரம், இயேசு அதை கேள்வி கேட்டவருக்கு ஒருவேளை பேதுருவா இருக்கலாம். கேள்வி கேட்டவருக்கு பிரதியுத்தரமாக, பெரிய கட்டடங்களை காண்கிறாய், இந்த பெரிய கட்டடங்களை பாக்குறியே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அந்த கல் இயேசு கிறிஸ்து. You will build my church on this பெட்ராங்கிறார். பேதுருவே, நீ துண்டுக்கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். ஆனால் இங்கே சொல்கிறார், இந்த கல்லுகள் எப்படிப்பட்டதுங்கிறார். இதெல்லாம் ஒன்று பெரிய சபையாக காணப்படுது, இது எப்படிப்பட்டது? இதெல்லாம் இடிஞ்சு போயிரும்ட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகள் ஒருவேளை பெரிய பெரிய சபைகளாக இருக்கலாம், சீர்திருத்த சபைகளாக இருக்கலாம், அல்லது புதிதாக இருக்கக்கூடிய நன்றாக அறிவு படைத்த சபைகளாக இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல, இதெல்லாம் ஒரு கல் மேல் ஒரு கல் இடிச்சு போயிடுவான்ட்டார்.
நம்மை பற்றி தான் பேசுகிறார் என்று அதிலே நாம் வந்து கருத்து கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க என்பதாக பார்க்குறோம். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கு பாருங்க, 3ஆம் வசனம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து அங்கே போய் ஒலிவ மலை மேலே உட்காந்துட்டாங்க. உட்காரும் போது பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, இது எல்லாம் எப்ப நடக்கும், இதெல்லாம் நிறைவேற காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லணுங்கிறாரு. எது? ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்படுவதெல்லாம் எப்ப நடக்குங்கிறாரு. அதை தான் சொல்றாரு. எங்க சொல்றாரு? 9ஆம் வசனத்துல, இந்த மத்திய 24:9, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள், அப்போது அநேகர் இடரடைந்து ஒருவரை காட்டி கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள் அப்படிங்கிறார். அக்கிரம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்ட்டார். இதான் ஒருவரை பகைத்து ஒருவரை சபை என்று அழைக்கப்படுகிறது ஒன்றாக இல்லாத படிக்கு ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய சபைகள் 4 சபையாகவும் 5 சபையாகவும் காணப்பட்டால் அது ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து பேரொளியை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற சபைகள் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? தனி சகோதர சிநேகமே இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு நாங்கள் தான் மனவாட்டி வைப்பான்னு சொல்லுவதற்கு ஏதுவாக இராது என்பதை தான் பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லக்கூடிய சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இங்கு என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோம்னா, இங்கு பகை என்பது ஏற்படும்ங்கிறதான் பார்க்குறோம். அந்த பகை என்பது ஏற்படுவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக 4-5 வசனங்களில் 24, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். ஏமாத்திடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்கிறார். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். ஒரு சகோதரர் வந்து அவர் பேர் மத்தேயு. அவர் மத்தேயுங்கிற ஒரு பேரில் என்ன பண்ணுறார்? ஜீவித்து கொண்டிருக்கிறார். வெளியூரில் போய் கூட்டம் நடத்தும் போது மேத்யூங்கிற பேரில் போகிறார். ஏன் பிரதர் நீங்கள் மத்தேயு தான் பிரதர், நீங்கள் அங்கே என்ன பிரதர் மேத்யூங்கிறீங்க? ரெண்டும் ஒன்று தானே. யாரை ஏமாத்துறதுக்கு போடுறது? அவர் பேர் யோவான். அவர் கிறிஸ்தனிங் பேர் வந்து யோவான். ஆனால் அவர் வந்து வெளியூரில் போய் கேரளாவில் போய் கூட்டம் போடும்போது என்னங்கிறாரு? அந்த இடத்துல ஜான் பிரசங்கம் பண்ணுவார்ன்ட்டார். கேட்டால் ஜானும் யோவானும் ஒன்று தாங்கிறார். அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? அந்த யோவான் வேற, இந்த ஜான் வேறன்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஏமாற்றி விட்டார்கள் என்பது தான் பொருள். இது நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோமா இல்லையா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்ட இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார் அவர். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காங்க. ஏன்னா அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து, கிறிஸ்து என்ற நாமத்தை தரித்து கொண்டு, நானே கிறிஸ்து, நாங்கள் தான் கிறிஸ்தவங்க, நாங்கள் தான் மனவாட்டி வைப்பார் என்று சொல்லி அநேகரை ஏமாற்றி விடுவார்கள் என்று பேசுவதாக பார். அந்த ஏமாற்று வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏமாற்று வேலைக்கு உட்பட்டு நாம் சென்று அழிவுக்குட்படுகிற ஜனங்களாக இருக்கிறோமா? உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி அநேகருடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகளை இருக்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 3ஆவதாக யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள்னார். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை வந்து யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள்னார். ஆனால் முடிவு வராதுன்னாரு. அப்போ அவர் வந்துட்டாருன்னா முடிவு வந்திருக்கணும் இல்லையா? அவர் சாத்தானை கட்டிட்டானா ஆட்சி ஆரம்பிச்சிருவார்னு அர்த்தம். சாத்தானை கட்டிலைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னா அது அர்த்தம் வேறு மாறி செல்லுகிறது என்பதாகத்தான் பார்க்குறோம். இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று பேசுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். 3ஆவதாக அங்கு பகை உணர்வு ஏற்படுகிறது என்பதாக பார்க்குறோம். 4ஆவதாக இந்த பாழாக்கும் அருவருப்பை பற்றி அங்கு பேசுகிறார். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போதுங்கிறார். இந்த நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் 1 நூற்றாண்டில் நிற்க கண்டார்கள், 2ஆம் நூற்றாண்டு கண்டார்கள். இப்படி காலங்காலமாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த பாலக்கு மறுப்பு, நடுங்க வைக்கும் தீட்டு, பார்கோடு, இது எல்லாமே என்ன பண்ணுது? அதில் வந்து கொண்டிருக்கிறது என்பதா பார்க்குறோம். எல்லாத்துக்கும் போட்டான். இது நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த நேவோஸ்ங்கிற வார்த்தை எடுத்து நாம தான் ஆலயமாக இருக்கிறோம், நம்மில் இந்த பாலாக்கு மறுவறுப்பு காணப்படுகிறதா என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் என்பதா பார்க்கும். நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள், அந்த முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவுள். எங்கே ஓட சொல்கிறார்? மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லலைங்க, மலைகளுக்கு ஓடிப்போங்கிறார். எந்த மலை?
ஞானக்கண்மலை இடத்திற்கும் நித்திய கண்மலை இடத்திற்கும் ஓடி போக வேண்டும். ஞானக்கண்மலையாக இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் 1 கொரிந்தியர் 10:4, நித்திய கண்மலையாகிய யாவேயின் இடத்திற்கும் ஏசாயா 26:4. அங்கே நீங்கள் ஓடிருங்கிறாரு. நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் அங்கே ஓடி போயிருங்க, போய் அவங்கள பிடிச்சிக்கோங்க, மற்ற யாரையும் நீங்கள் பிடிச்சிக்காதீங்க என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதை விட்டு மனித தலைவர்களை பிடித்து கொண்டு இருக்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதில் 20 சொல்லும்போது நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கிறாரு. இப்படி நம்ம தப்பிச்சு ஓடக்கூடிய, நம்ம என்னென்ன சபைக்கு வேணால் போயிட்டுருக்கலாம், அந்த சபையிலேருந்து தப்பிச்சு ஓடுறோம். எங்கே ஓடுறோம்? பிதாக்கிட்டையும் குமார்கிட்டையும் ஓடுறவங்களா இருக்கணும். அப்படி ஓடி போகிறது அது மாறி காலமாக இருந்தால் அந்த அக்னி மலையில் அழிவுக்குட்படவர்களாக இருக்கிறோம். அல்லது 1000 ஆண்டு ஆட்சியாக இருந்தால், ஓய்வு நாள்ங்கிறது 1000 ஆண்டு ஆட்சியாக இருந்தால் அங்கே நம்ம தப்பிக்க முடியாது என்பதை தான் என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் போயிடாதீங்க என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நான் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு இங்கே என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோம்னா, அதில் 23 26 அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். எவனாச்சும் சொன்னால் நம்பாதீங்க. இதை இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இது அங்கே இருக்கிறாரு. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார், அறை வீட்டில் இருக்கிறார். இங்கெல்லாம் இருக்கிறாருங்கிறக்கெல்லாம் பெரோசியா வார்த்தையே இல்லை. அப்படின்னா இருக்கிறார் அப்படிங்கிறது இல்லை. அந்த இடத்துல எக்கோமாய்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா பெரோசியாங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறாருன்னா அப்படி சொன்னால் நம்பாதீங்கன்னா இருக்கிறார் வந்திருக்கான்னு சொல்கிறதெல்லாம் யாருங்க? நம்ம தானே சொல்கிறோம். இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், 1874 இருக்கிறார் அப்படிலாம் சொன்னால் நீங்கள் நம்பாதீங்கிறார். மற்றவங்களை பற்றி பேசலை, நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்களாமா அந்த இடத்துல 24 அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக அந்த இடத்துல யோவான்னு பார்க்குறேன் நான். அவர் பேர் யோவானு. அவர் வேற ஊரில் போய் என்ன பண்ணுறாரு, ஜான்கிற பேரில் பிரசங்கம் பண்ணுறார். நானும் போய் பார்க்குறேன், இவர் ஜான் தானான்ட்டு. இல்லை, அதே யோவான் தான் இங்கே ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கிறார், பேர் மாறாட்டம் பண்ணிட்டார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதம் செய்வாங்களாம். அது என்ன பெரிய அடையாளம் அற்புதம்னு கேட்டிங்கன்னா, அது எழுதுகிறார் வெளிப்பசேஷம் 13ஆம் அதிகாரத்தில். அங்கே 2வது ஒரு மிருகம் வருது. 11-13 பாருங்க. 11-13 பாருங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். இன்னொரு மிருகம் வருது. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக, அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக கொம்புகளை உடையதா இருந்து, ஜீசஸ் மாதிரியே இருக்கு, 2 கொம்பு இருக்கு. அது யாவே கடவுள் தான், இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 கொம்பு இருக்கு அதுக்கு. வலு சர்ப்பத்தை போல பேசி, ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா வலு சர்ப்ப மாட்டா பேசுது, ஏமாத்துது, ஜாக்கிரதையா இருங்கிறாரு. பேசிட்டு 13ஆம் வசனம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ண, அது வானத்திலிருந்து பூமியின் மீது அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்குறமா. அக்கினி என்னது? வசனம். வசனம். அவ்வளோ வசனம் வருது, பிரமாதம். இதுதான் உண்மையான சபை, இதுதான் மெய்யான சபைன்னு ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றோன்னு கேட்டீங்கன்னா, இந்த 24-27 சொல்லப்படுகிற விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே மின்னல் சொல்லக்கூடாது பிரதர், மின்னல் சொல்லக்கூடாது சிஸ்டர். அந்த இடத்துல ஆஸ்ட்ரேப்புங்கிற வார்த்தை இருக்குது. 796 ஆஸ்ட்ரேப்புங்கிற வார்த்தைக்கு மின்னல் கிடையாது. அது மின்னல் கிடையாது, அது பிரைட் ஷைனிங், வெளிச்சம் அடிக்கும். அது எஃபிஃபானிங்கிற வெளிச்சம் அடிக்கும். அது மின்னல் கிடையாது. மின்னல் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா ஆமான்னு நம்ம கேட்போம். ஆனால் டிக்ஷனரி போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அங்கே லைட்னிங் சொல்லலாங்கிறதுனால தான் அநேக மொழிபெயர்ப்பாளர்கள் அதை லைட்னிங்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம். அநேக மொழிபெயர்ப்பாளர்கள் மின்னல் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு காரணம், அந்த ஆஸ்ட்ரேப்புங்கிற வார்த்தைக்கு மின்னல் மொழிபெயர்ப்பு பண்ணலாம், பெரோசியாங்கிற வார்த்தைக்கு கம்மின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம்.
பெரோஷியாங்கிற வார்த்தைக்கு கம்மிங் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ஸ் தான் பண்ணணும்னு 16ஆம் நூற்றாண்டு பண்ணிட்டார் ரோதர்ஹாம்ஸ். 16ஆம் நூற்றாண்டுலேயே பண்ணிட்டார் ரோதர்ஹாம்ஸ். பேப்டிஸ்ட் சர்ச்சுக்காரர், திருத்துவ சபைக்காரர். EBR என்று அழைக்கப்படுகிற எம்பசைஸ்டு பைபிள் பை ரோதர்ஹாம்ஸ், ஸ்காட், ஜேம்ஸ் ஸ்காட் ரோதர்ஹாம்ஸ் அவர் பேர். அவர் புக்கில் ப்ரெசன்ஸ்னு எழுதியிருக்காரு. வந்து இருக்கிறான்னு அர்த்தமா? நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா அவர் மனவாட்டி வகுப்பாரா? அப்படின்னா 16th செஞ்சுரியிலே வந்துட்டாரா? 16ஆம் நூற்றாண்டில் எழுதிட்டார் அவர். அப்போ வந்துட்டார் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம் அநேக காரியங்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு 29, 24, 29 அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். உபத்திரம் முடிஞ்சவங்க சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் தன் ஒளியை கூடாது இருக்கும், நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுகும், வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும். 31 வலிவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை தொடங்கி இன்னொரு முறை மட்டும் இருக்கக்கூடிய 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அதுதான் மின்னல்கிறார். மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது. வானத்தின் ஒரு முறை ஒன்றுக்கும் மறுமுனை வரைக்கும் உள்ள ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறார். அப்பொழுது மனுஷகுமார அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமார வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதை பூமியில் சகல கோத்திரத்தாலும் கண்டு புலம்புவார்கள். பின்னாடி கொண்டு போயிடறாரு இதைய. புரியுதுங்களா? இவனமாக நாம் பார்க்கும்போது இந்த 7 சம்பவங்களை தான் அந்த இடத்துல அவர் மையப்படுத்தி காட்டுகிறார். 7 சம்பவங்களை மையப்படுத்தி காட்டிய பின்புதான் அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கிறாரு. அதில் இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் காணும்போது எவைகளை காணும்போது இஸ்ரேல் சுதந்திரிச்சு வாங்கிச்சு பிரதர், அதை பார்க்கும்போது வந்துட்டாரு பிரதர், வாசல் இருக்கேன்ட்டாரு, வந்துட்டாரு பிரதர், இஸ்ரேல் சொன்னார் அவர் அத்திமரத்தை. இவைகள் சம்பவிப்பதை காணும் போதுங்கிறார். எவைகள் சம்பவிப்பது? வஞ்சிக்கப்படுதல், யுத்த செய்தி, பகை உணர்வு, பாலாக்கம் அருவறுப்பு, நீங்கள் ஓடி போகிறது, மலைகளுக்கு ஓடி போவீங்களா, இல்லை வனாந்தரத்துக்கு போவீங்களா, எங்கே போவீங்களா தெரியாது, இங்கே இருக்கிறார் இங்கே வந்து இருக்கிறான்னு சொல்லக்கூடிய உபதேசங்கள், அது மின்னல் இல்லை ஆஸ்ட்ரேப்புங்கிற வார்த்தை, இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுறது, வானத்தில் விழுகிறது, இந்த சம்பவங்களாம் நீங்கள் காணும்போது தான் வாசல் அருகே வந்திருக்கு. அப்படின்னா அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்களை தோன்றி துளிர் வசந்த காலம் சமீபமாயிற்று அறிவீர்கள். அப்போ அத்திமரத்தை எதோடு கூட உவமைப்படுத்துகிறார்? இவைகள் சம்பவிப்பதை காணும் போது. அப்போ அத்திமரம் என்பது மேற்சொன்ன அத்திமரம் துளிர் விடுதல் என்பது மேற்சொன்ன சம்பவங்களை பற்றி தான் பேசுகிறார் என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோமே தவிர, இது அத்திமரம் என்பது இஸ்ரேலை பற்றி பேசினார் என்பதற்கு அங்கு ஆதாரம் இல்லை என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே சகோதர சகோதரிகள் தொடர்ந்து இணைந்து வந்து மேலான சத்தியத்தின்படி தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இந்த பாடத்தை இதோடு முடித்துக்கொள்வோம். தொடர்ந்து நாம் தியானத்தில் ஈடுபடுவோம்.